சாரிடி, முன்னாடியே நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். நீ சொன்னதை கேட்காம இங்கே கூட்டிகிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருடி. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அனுவ இங்கிருந்து கூட்டிட்டு போறியா? அது கண்டிப்பா நடக்காது. நீ கேட்ட தாண்டும் போது அவ செத்துருவாடா. அனு, ஏண்டா நேற்று இவ்வளோ பிரேக்கப் பண்ணிட்டேன்னு நைட்டு பார்ட்டி வச்சுட்டு நைட்டு அவளே கூப்பிட்டு வந்து கூத்தாடிட்டு இருந்திருக்கியா? எழுப்புடா அவளை. நீங்கள் நாக்கை பிடுங்கிட்டு சாகணும். எழுப்புடா அவளை. ஏய் எந்திரி, வந்துட்டா படுத்துருக்கத பேர். எவன் விட்டு போயிடல, எவன் தூங்குற? நீ ஏன்டா எந்திக்கிற? அவளை எழுப்ப சொல்லு. எந்திரி. நீ ஏன்டா பேய் அடைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க? என்ன மறைக்கிற? எல்லாம் உன்னால தான்டா. நீ மட்டும் நேற்று விளையாடாமல் இருந்திருந்தா இந்நேரம் இதெல்லாம் நடந்திருக்குமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கா நேற்று அவ்வளோ பிரேக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எழுதிட்டு வந்திருக்க. அப்போ என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் புரிஞ்சுக்கோடா. அப்போ நானும் என்ன சுச்சுவேஷனில் இருந்தால் நீ புரிஞ்சுக்கணும்ல. டேய், சண்டை போட்டுனே இருக்காதீங்கடா. பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு என்னன்னு வழியை பார்ப்போம். பாயிண்ட் மச்சான் சொல்கிறதும். இப்போ இதுக்கு என்னடா சொல்யூஷனு? எத்தனை பேய் படம் பார்த்துருக்கோம். எல்லா பேய் படத்துலையும் என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு சாமியாரை கூப்பிட்றது தான். நம்மளும் கூப்பிடுவோம். இவன் சொல்கிறது கரெக்டு தானே. இரு, டேய் என் ஃபோனில் சார்ஜர், ஃபோனை கொடு. இந்த கட்சிச்சு மச்சான் இங்கே பாரேன், செம்ம ரேட்டிங் இருக்குது. இந்த சாமியார் கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும். பேர்லேயே ஒரு பவர் இருக்குது பாரேன். சரவெட்டி சண்முக சாமியார். நான் தான் தமிழ்நாடு யங்கஸ்ட் சாமியார் சரவெட்டி சண்முகம். சாமி, என் பேர் விஜய். நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு மேலே பேய் இருக்கு. அதை நீங்கள் தான் அப்படியே ஓட்டணும். முடிச்சிடலாம். 2 லட்ச ரூபா செலவாகும். ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறங்க, முடிச்சிடலாம். 2 லட்சமா? சாமி, இங்கே 500,000க்கே வழி இல்லாமல் இருக்குது. 2 லட்சம்னால முடியாது சாமி. என் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் தெரியுமா? என்னோட சக்ஸஸ் ரேட் 100%. அது தெரியுமா உங்களுக்கு? நான் போனா பேயே என்னை பார்த்து உச்சா போம். அந்த இடத்துல போக வச்சிருவீங்களா இல்லை பாத்ரூமில் போக வைப்பீங்களா சாமி? டேம் இட். அமைதர்றோ அவத்தார குட்டி. டே சண்முகம், வெளியே வாடா. பேய் ஓட்டுறேன்னு ஏமாத்திட்டு என் பொண்ணைய ஓட்டிட்டு வந்துட்டியா? மவனை வெளியே வா. பூசணிக்கா மாதிரி உன்னை பொழந்துடுற. டிஸ்கவுண்ட் கூட பண்ணிக்கலாம். டே என்னடா வேறு ஏதாவது யோசிச்சியா? ம், கொஞ்சம் அவளை பாரு. ரெண்டு பேரும் ஒன்றா வாழலான்னு எவ்வளோ கனவோட இருந்தா தெரியுமா? இது ஒரே நேரில் எல்லாம் மாறிடுச்சுல்ல. நான் அவளை கூட்டிகிட்டு வந்துருக்கூடாதுல்ல. என்னென்ன யோசிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? மச்சான் சாரிடா. விட்றா, நீ என்ன பண்ணுவ? நான் 2 டீ. அனு, என்ன பேசணும்னு வர சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்க?
எனக்கு எப்பவும் உன் ஞாபகமாகவே இருக்குடா. நான் எப்போ உன் கூட தாண்டி இருக்கேன். வீட்டுக்கு போனால் வீடியோ காலில் பேச போகிறோம். அப்புறம் என்ன? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ளே என்னடி அவசரம்? அவசரம்லாம் இல்லைடா. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு ஜாதி பைத்தியம். எங்கள் அப்பா அண்ணனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிற? நம்ம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்போம். அதான் எப்போ? எங்கள் வீட்டில் என்னை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்கடா. பொண்ணு தானேன்னு அடிமமாய் ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு அங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல விஜய். என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடேன் ப்ளீஸ். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு நான் இருக்கானோ. கண்ட நேரத்தில் தான் இந்த ஆடு வரும். மச்சான் மச்சான், இங்கே இருக்கீங்களா? டேய் இங்கே வாடா. மார்க் மாமாவே சொல்லிட்டான். அப்போ நம்ம கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்படி தாண்டா ஒருத்தங்கிட்ட கூப்பிட்டு போனீங்க. கடைசியில் அவன் பக்கம் இருந்தானே தெரிஞ்சது. டேய் எல்லா டைமும் எல்லாமே தப்பாக போகாதுடா. நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக தப்பாக தான் போகும். தயவு செஞ்சுங்க இந்த கிளம்புங்க. டேய் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன்டா. அந்த சாமியார் பேய் ஓட்டுற வீடியோ கூட ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீயா நானாலையும் பேசியிருக்காரு. மச்சான் அவங்களுக்கே தெரியும்டா நானும் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ப்ளீஸ் இதில் விளையாடாதீங்க. இரு, நான் அந்த சாமியார்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன். ஹலோ, உள்ள வாங்க. மச்சான் என்னடா ஒரே புகையாக இருக்கு. இந்த ஆள் என்ன செயின் ஸ்மோக்கரா? மச்சான் ஒரிஜினல் சாமி தான் நினைக்கிறேன். இருக்கு, அங்க ஏதோ ஒன்று இருக்கு. சாமி இங்கே எதுவும் இல்லை சாமி. சாமி என்னடா சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை சாமி. என் வீட்டில் பேய் இருக்கு சாமி. சொல்லுங்க. அதான் சாமி, நான் லவ் பண்ணுற பொண்ணு மேலே பேய் இருக்கு. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் சாமி. நீங்கள் தான் எப்படியாச்சும் அந்த பேயை ஓட்டணும். எப்படி அவன் மேலே பேய் வந்ததுன்னு உனக்கு தெரியும்? என்னது சிலுக்கு சுமிதாவா? சாமி என்னப்பா கான்செப்ட் இது? புதுசா இருக்கு. நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். அது எங்களை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பேயை ஓட்டிடுங்க சாமி. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பேய் ரொம்ப உக்கிரமா இருக்கு. என்னதான் சிலுக்கு சுமிதா நல்லவங்களா இருந்தாலும் அவங்க ஆத்மாவை நீங்க பூலோகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ சாமி நான் இல்லை சாமி, இந்த காஜி தான். நான் மட்டுமா கூப்பிட்டேன்? நீ என்னடா? அவங்க ஆசை நிறைவேற வரைக்கும் அவங்க இங்கிருந்து போக மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்கள தடுக்கணும்னு நினைச்சா அவங்க உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. கொலையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த சிலுக்கு சுமிதா ஆத்மாவை என்ன பூஜை பண்ணி வரட்டணும்னு எனக்கு தெரியும். பூஜை பண்ண என்ன பொருள்லாம் வேணும் சாமி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க 3 பேரும் அன்னைக்கு தலைக்கு குளிச்சுட்டு காஞ்சனா படத்தில் வர மாதிரி தேங்காய் மாடு இதெல்லாம் கொண்டு வந்துட்டுங்களா? நீதான அந்த ஆத்மாவை பூலோகத்துக்கு கூட்டிட்டு வந்தவன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. நீங்க 3 பேரும் தலை குளிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிட்டு அந்த ஆத்மா வீட்டை விட்டு போகாம பாத்துக்கங்க. சாமி நாங்கள் போன்னு சொன்னாலே அது போக மாட்டுது. அதனால தானே உங்களை கூப்பிடுறோம். நீங்கள் தான் சாமி எப்படியாவது அதை விரட்டணும். அது நீங்க இருக்கும்போது இப்ப நான் அங்க வாரன்னு தெரிஞ்சா அந்த ஆத்மா தன்னை காப்பாத்திக்க துடிக்கும். அதுக்குள்ளர எப்படி ஆச்சுன்னா அதை நான் பிடிக்கிறேன்.
பிடிக்கிறேன்.